ஹாய், வெல்கம்ஸ் டு மகதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரமல் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 75 கிராம்ஸ், அதாவது 75 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்காத ரவை தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ஒரு 125 கிராம் அளவுக்கு, அதாவது 125 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். அப்புறமா தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ வந்து கேரமல் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே போதும் தான். நான் வந்து கொஞ்சம் நிறைய கேரமல் வேணும், அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் பண்ணாலே போதுமானது தான். இந்த அளவு ரவைக்கு அது ரொம்பவே போதுமானது தான். நான் இப்போது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்கிறோம், அதனால தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்துடணும். டார்க் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸில் தான் நான் அந்த கேக் ரெசிபி பண்ண போகிறேன். அதனால இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப் வந்து நெய் விட்டுட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்க கேரமலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் டார்க் கலரில் மாறிடுச்சு. நீங்கள் இதுக்கு முந்தின ஸ்டேஜில் லைட் கோல்டன் ப்ரௌன்லேயே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்மளை ஈவனாக கோட் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை எடுத்து தண்ணி சேர்ந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டையும் ஒரு கொஞ்சமாக நம்ம வெனிலா எசன்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணால் போதும். அதுக்கு பதிலாக தான் நான் இப்போ கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ பாலை ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு நம்ம எடுத்துட்டு அது நல்லா கிண்டி வரும். அதில் இப்போ ஒரு 100 கிராம் இருக்கும், 110 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு சுகர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ரவையை விட, ஏன்னா பாலும் இருக்குல்ல, அதனால அதுக்கு தேவையான சுகரும் சேர்த்து ஒரு 30 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக, 70 கிராம்ஸ் ரவைக்கு 30 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். இப்போ 70 கிராம்ஸ் அளவுக்கு ரவையும் சேர்த்து போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. சுகர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அடியில் பிடிச்சிரும். அதனால தான் நம்ம நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இல்லைனா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டியை வச்சு நீங்கள் கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறோம். நான் இன்றைக்கி எக்கு யூஸ் பண்ணல, அதனால கஸ்டர்ட் பவுடர் போடுறேன். நீங்கள் எக்கு இருந்தால் இதை அப்படியே அடுப்புலேருந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு ரவை இதெல்லாம் சேர்த்து பால் இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ராப் வந்து வெனிலா எசன்ஸை ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வராத அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்காக தான் அந்த வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம இதை எடுத்து டைரெக்டாக கேரமல் ரெடி பண்ணோம்ல அதில் ஆட் பண்ணி வச்சிடணும். இப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நம்ம இதை டைரெக்டாக அந்த டிஃபன் பாக்ஸ் அந்த பவுலில் மாற்றிக்கிறோம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஈவனாக கோட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ஓவனில் பண்ண போகிறதில்ல, கேக் ரெசிபி நார்மலாக அடுப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஈவனாக கோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயை ஹீட் ஆனோன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அது மேலே ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லையா உங்கள் வீட்டில் ஏதாவது மூடி ஏதாவது இருந்தால் கூட வச்சுட்டு அது மேலே இந்த கேக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததில்ல அதை வந்து அந்த மிக்ஸை எடுத்து ஒரு மூடி போட்டு இது மேலே தூக்கி மூடி வச்சுட்டு இந்த கடாயை வந்து நீங்கள் ஒரு மூடியை வச்சு மூடிடணும். அப்போ தான் அந்த ஹீட்டில் நல்லா சீக்கிரமாகவே பாயில் ஆகும். இப்போ மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, குக் ஆகிடும். நல்லா ஸ்பான்ச்சியான கேக் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வெளியே எடுத்துட்டு அதோட ஓரத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக இது பண்ண முடியும். இப்படி ஒரு மூடியை எடுத்துட்டு ஒரு கிண்ணம் ஏதாவது பவுல் பிளேட்டில் நீங்கள் வந்துட்டு அதை திருப்பி வச்சுட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுடைய கேரமல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேரமல் கேக் சூப்பராக இருந்திருக்கு. நான் கொஞ்சம் லைட்டாக அந்த பாத்திரத்துலேயே லைட்டாக இதாகிடுச்சுனால டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் எடுத்துருங்க. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பவுல். நான் பவுலை ஃபஸ்ட்டு லேட்டாக தான் எடுத்தேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த கேக் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் டைப்பில் தான் நான் எடுக்க போகிறேன், அதனால தான் ஓரங்களை கட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போ நம்ம இதை கட் பண்ணி பீஸாக ரெடி பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கேரமல் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னு. இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோமா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.